ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஜூன் மாதத்திற்கான மிக முக்கியமான நடப்பு நிகழ்வுகள் பார்க்கலாம். இதில் டாப் 50 கரண்ட் அஃபைர்ஸ் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் இருக்குது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்கமிங் எக்ஸாமுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முதல் கேள்வி, உக்ரைனில் அமைதியை நிலைநாட்ட சமீபத்தில் சர்வதேச மாநாடு எங்கு நடைபெற்றது? ஆன்சர் சுவிட்சர்லாந்து. உக்ரைன் மற்றும் ரஷ்யா இடையே எப்போது போர் தொடங்கியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2022ஆம் ஆண்டு பிப்ரவரி அந்த மாதத்தில் தான் போர் தொடங்கியது. தற்போது வரை போர் நடைபெற்று கொண்டிருக்கு. அதை அடிப்படையாக கொண்டு அங்கு அமைதியை நிலைநாட்ட சர்வதேச மாநாடு சுவிட்சர்லாந்தில் நடைபெற்றுள்ளது. உலகின் உயரமான வளைவு ரயில் பாலம் எங்கு அமைந்துள்ளது? ஜம்மு காஷ்மீர். இந்தியாவின் ஜம்மு காஷ்மீரில் உலகிலேயே உயரமான வளைவு ரயில் பாலம் அமைந்துள்ளது. இதனுடைய பெயர் செனாப் ரயில்வே பாலம். இதற்கான வழித்தடம் ரியாசி டு பாரமுல்லா. அடுத்த கேள்வி, இந்தியாவில் ஜவுளி பொருட்கள் ஏற்றுமதியில் முதலிடம் பிடித்துள்ள மாநிலம் எது? ஆன்சர் தமிழ்நாடு. இந்திய அளவில் ஜவுளி பொருட்கள் ஏற்றுமதியில் முதலிடம் பிடித்துள்ளது தமிழகம். 2ஆம் இடம் குஜராத், 3ஆம் இடம் மகாராஷ்டிரா. அடுத்த கேள்வி, உலக அமைதி குறியீடு 2024இல் இந்தியாவின் இடம் என்ன? ஆன்சர் 116வது இடம். மிக முக்கியமான குறியீடு இது. இதில் முதலிடம் பிடித்துள்ள நாடு ஐஸ்லாந்து, அயர்லாந்து 2ஆம் இடம், ஏமன் இந்த பட்டியலில் கடைசி இடத்துல இருக்கு. அடுத்த கேள்வி, தமிழகத்தில் புதிதாக எங்கு செயற்கை தீவுகள் அமைய உள்ளது? ஆன்சர் புதுக்கோட்டை மாவட்டம். சட்டமன்றத்தில் சமீபத்தில் இந்த அறிவிப்பு வெளியாயிருக்கு. புதுக்கோட்டை மாவட்டம் கவிநாடு கண்மாய் அப்படின்ற இடத்துல புதிதாக செயற்கை தீவுகள் அமைய உள்ளது. சுற்றுச்சூழல் செயல்திறன் குறியீடு 2024இல் இந்தியாவின் இடம் என்ன? ஆன்சர் 176வது இடம். சுற்றுச்சூழல் செயல்திறன் குறியீட்டில் முதலிடம் பிடித்துள்ள நாடு எஸ்டோனியா. இந்தியா 176வது இடம். தென்னாப்பிரிக்காவின் புதிய அதிபராக பதவியேற்றவர் யார்? ஆன்சர் சிரில் ராம்போசா. தென்னாப்பிரிக்காவின் புதிய அதிபர் யார்? சிரில் ராம்போசா. மேலும் ஸ்லோவாக்கியா நாட்டின் புதிய அதிபராக பீட்டர் பெல்லக்ரினி என்பவர் பதவியேற்றுள்ளார். ரீசெண்டாக இந்த மாதிரி வெளிநாட்டில் புதிய அதிபர்கள் பதவியேற்றாங்க அப்படின்னா அந்த கேள்வியை நமக்கு கேட்பாங்க. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து, ரிஸ்க் மேனேஜர் ஆஃப் தி இயர் 2024 விருது எந்த வங்கி அல்லது அமைப்புக்கு வழங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆர்பிஐ. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு சமீபத்தில் ரிஸ்க் மேனேஜர் ஆஃப் தி இயர் அவார்ட் வழங்கப்பட்டிருக்கு. தென்னாப்பிரிக்காவின் நெல்சன் மண்டேலா வாழ்நாள் சாதனையாளர் விருது சமீபத்தில் யாருக்கு வழங்கப்பட்டிருக்கு? ஆன்சர் வினோத் கனத்ரா என்பவருக்கு. இந்த விருதினை பெற்றுள்ள முதல் இந்தியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வினோத். அடுத்த கேள்வி, இந்தியாவின் மிகவும் விலை உயர்ந்த நகரமாக மாறியுள்ள இந்திய நகரம் எது? ஆன்சர் மும்பை. சமீபத்திய தகவலின் அடிப்படையில் இந்தியாவிலேயே மிகவும் விலை உயர்ந்த நகரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா மும்பை. உலக அளவில் மும்பை 136வது இடத்துல இருக்குது. அடுத்த கேள்வி, 9 முதல் 12ஆம் வகுப்பு வரை படிக்கும் பள்ளி மாணவிகளுக்காக தமிழகத்தில் தொடங்கப்பட்டுள்ள புதிய திட்டத்தின் பெயர் என்ன? ஆன்சர் அகல் விளக்கு திட்டம். அகல் விளக்கு திட்டம் யாருக்கானது அப்படின்னு கேட்பாங்க. 9 முதல் 12ஆம் வகுப்பு வரை பயிலக்கூடிய மாணவிகளுக்கான ஒரு திட்டம். இது எதற்காக அப்படின்றத பார்க்கலாம். பள்ளி மாணவிகள் எந்தவித இடர்பாடுகளின்றி பள்ளி செல்லவும் பிரச்சனைகளை எதிர்கொள்ளவும் இது தொடங்கப்பட்டிருக்கு. அடுத்த கேள்வி, சதை உண்ணும் ஸ்டெப்டோகோக்கஸ் பாக்டீரியாவின் பாதிப்பு அதிகமாக பரவி வரக்கூடிய நாடு எது? ஆன்சர் ஜப்பான். இந்த பாக்டீரியாவுடைய பெயர் என்ன அப்படின்னு கேட்கலாம். சதை உண்ணும் பாக்டீரியா, அதாவது ஃப்ளஷ் ஈட்டிங் பாக்டீரியா. மொத்த சிறு நிதி கடன் குறியீட்டில் முதலிடம் பிடித்துள்ள இந்திய மாநிலம் எது? ஆன்சர் பீகார். நாட்டின் மொத்த சிறு நிதி கடன் குறியீட்டில் முதலிடம் பிடித்துள்ள மாநிலம் பீகார். தமிழ்நாடு 2ஆம் இடம் பிடித்துள்ளது. நிலையான வளர்ச்சி குறியீடு 2024இல் இந்தியா இடம் என்ன? இந்தியாவினுடைய இடம் பார்த்தீங்கன்னா 109வது இடம். இது ஒரு மிக முக்கியமான குறியீடு. முதலிடம் பிடித்துள்ள நாடு பின்லாந்து. அடுத்த கேள்வி, உலகளாவிய ஆற்றல் மாற்ற குறியீட்டில் இந்தியாவின் இடம் என்ன?
சமீபத்தில் வெளியான உலகளாவிய ஆற்றல் மாற்ற குறியீட்டில் இந்தியா 63வது இடத்தை பிடித்துள்ளது. முதலிடம் பிடித்துள்ள நாடு ஸ்வீடன். அடுத்த கேள்வி, தேசிய தேர்வு முகமையின் தலைவராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? ஆன்சர் பிரதீப் சிங் கர்லோ. சமீபத்தில் தேசிய தேர்வு முகமையின் தலைவராக நியமனம் செய்யப்பட்டவர் பிரதீப் சிங் கர்லோ. 2024ஆம் ஆண்டிற்கான ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் உச்சி மாநாடு எங்கு நடைபெற உள்ளது? SCO அமைப்பினுடைய உச்சி மாநாடு கஜகஸ்தானில் நடைபெற உள்ளது. அடுத்த கேள்வி, தமிழ்நாடு மாநில மனித உரிமை ஆணையத்தின் புதிய தலைவராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின் இது. ஆன்சர் மணிக்குமார். தமிழ்நாடு மாநில மனித உரிமை ஆணையம் எப்போது உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1997ஆம் ஆண்டு ஏப்ரல் 17. பாலிட்டியில் இது மிக முக்கியமான ஒரு கேள்வி. ஸோ மாநில மனித உரிமை ஆணையத்தின் தலைவரை நியமனம் செய்பவர் யார்? ஆளுநர். அடுத்த கேள்வி, கள்ளக்குறிச்சி விஷ சாராய சம்பவம் குறித்து விசாரணை நடத்த யார் தலைமையில் ஒரு நபர் ஆணையம் அமைக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் கோகுல் தாஸ். வரக்கூடிய தேர்வுகளில் இந்த கேள்வி எதிர்பார்க்கலாம், நோட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த கேள்வி, இந்திய இராணுவத்தின் புதிய தலைமை தளபதியாக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? மிக முக்கியமான அப்பாயின்மெண்ட் இது. ஆன்சர் உபேந்திர துவிவேதி என்பவர். இந்திய இராணுவத்தின் புதிய தலைமை தளபதி யார்? உபேந்திர துவிவேதி. இதுக்கு முன்னாடி யார் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனோஜ் பாண்டே. அடுத்த கேள்வி, பாவோ நூர்மி தடகள போட்டி எங்கு நடைபெற்றது? பாவோ நூர்மி தடகள போட்டி எங்கு நடைபெற்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பின்லாந்து. இதில் நீரஜ் சோப்ரா தங்க பதக்கத்தை வென்றுள்ளார். அடுத்த கேள்வி, ஐநா பொது சபையின் 79வது அமர்வின் தலைவராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? ஆன்சர் ஃபிலிமோன் யாங். 79வது அமர்வின் தலைவராக நியமனம் செய்யப்பட்டவர் ஃபிலிமோன் யாங். இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேமரூன் நாட்டினுடைய முன்னாள் பிரதமர். அடுத்த கேள்வி, சமீபத்தில் லோக்சபாவின் இடைக்கால தலைவராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? லோக்சபாவின் இடைக்கால தலைவராக நியமனம் செய்யப்பட்டவர் பத்ருஹரி மஹ்தாப் என்பவர். இந்த லோக்சபாவினுடைய தலைவரை நியமனம் செய்பவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர். அடுத்த கேள்வி, உலக கைவினை நகரமாக மாறியுள்ள இந்திய நகரம் எது? கைவினை நகரமாக மாறியுள்ள இந்திய நகரம் ஸ்ரீநகர். அடுத்த கேள்வி, நாட்டின் முதல் தனியார் உயிர்கோள காப்பகம் எங்கு அமைந்துள்ளது? ஆன்சர் உத்தரகாண்ட். இதனுடைய பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜாஜி ரக்காத்தி உயிர்கோள காப்பகம். ராஜாஜி ரக்காத்தி உயிர்கோள காப்பகம் எங்கு அமைந்துள்ளது? உத்தரகாண்ட். அடுத்த கேள்வி, தமிழ்நாடு லோக் ஆயுக்தாவின் புதிய தலைவராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? ஆன்சர் ராஜாராம். இதுவும் மிக முக்கியமான ஒரு கேள்வி. தமிழ்நாட்டினுடைய லோக் ஆயுக்தாவின் புதிய தலைவராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? ராஜாராம். தமிழ்நாட்டில் எப்போது லோக் ஆயுக்தா அமைப்பு உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2018ஆம் ஆண்டு. இதை பற்றி முக்கியமான பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். லோக் ஆயுக்தா சட்டம் முதலாக ஒடிசாவில் நிறைவேற்றப்பட்டது. ஆண்டு 1970ஆம் ஆண்டு. அடுத்தது லோக் ஆயுக்தாவினுடைய அமைப்பு முதலாக மகாராஷ்டிராவில் நிறுவப்பட்டது. இதற்கான ஆண்டு 1971ஆம் ஆண்டு. இது ரெண்டுமே மிக முக்கியமான கேள்வி. அடுத்து, அணு ஆயுத கையிருப்பு பட்டியலில் முதலிடம் பிடித்துள்ள நாடு எது? ஆன்சர் ரஷ்யா. இந்த பட்டியலில் இந்தியா 6வது இடத்தில் உள்ளது. அடுத்த கேள்வி, நாட்டிலேயே முதல் முறையாக அரசு இலவச செயற்கை கருத்தரிப்பு மையம் எங்கு திறக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் சென்னை. தமிழக அரசு இந்த முயற்சியை மேற்கொண்டுள்ளது. நாட்டிலேயே முதல் முறையாக அரசு இலவச செயற்கை கருத்தரிப்பு மையம் சென்னையில் திறக்கப்பட்டுள்ளது. இதற்கான நிதி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா சுமார் 7 கோடி. அடுத்த கேள்வி, உலகளாவிய பாலின ஏற்றத்தாழ்வு குறியீடு 2024இல் முதலிடம் பிடித்துள்ள நாடு எது? ஐஸ்லாந்து. இந்தியாவினுடைய இடம் 129. அடுத்த கேள்வி, 50வது G7 உச்சி மாநாடு எங்கு நடைபெற்றது? ஆன்சர் இத்தாலி. G7 உச்சி மாநாடு அடிக்கடி தேர்வில் நமக்கு கேட்கக்கூடியது. இத்தாலியில் இருக்கக்கூடிய
ஃபசானோ நகரில் 50வது G7 உச்சி மாநாடு நடைபெற்றுள்ளது. இதற்கு முந்தைய பதிப்பு எங்கு நடைபெற்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜப்பானில். இப்போ ரீசெண்டாக நடைபெற்ற குரூப் 4 எக்ஸாமில் இந்த கேள்வி தான் கேட்டிருந்தாங்க. அடுத்த கேள்வி 2023-24 நிதியாண்டில் மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் சதவீதம் என்ன? மொத்த உள்நாட்டு உற்பத்தியினுடைய சதவீதம் 8.2%. இதற்கான மதிப்பு 3.5 ட்ரில்லியன் அமெரிக்க டாலர். அடுத்த கேள்வி ரெட் ஃப்ளாக் 2024 என்ற இராணுவ பயிற்சி எங்கு நடைபெற்றது? ஆன்சர் அலாஸ்கா. இந்த வருடம் அலாஸ்காவில் நடைபெற்றுள்ளது. இது ஒரு பன்னாட்டு இராணுவ போர் பயிற்சி. அமெரிக்கா இதனை 1975ஆம் ஆண்டு முதல் நடத்தி வருகிறது. இந்த வருடம் இதில் இந்தியாவும் பங்கேற்றுள்ளது. அடுத்த கேள்வி யூரோ கால்பந்து 2024 போட்டி எங்கு நடைபெற்றது? இந்த வருடம் யூரோ கால்பந்து போட்டியானது ஜெர்மனியில் நடைபெற்றுள்ளது. பதிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா 17வது பதிப்பு. இந்த போட்டியானது 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெற்று வருகிறது. அடுத்த கேள்வி நாட்டோ அமைப்பின் புதிய பொது செயலாளராக பதவியேற்றவர் யார்? ஆன்சர் மார்க் ரூட்டே. நாட்டோ அமைப்பின் புதிய பொது செயலாளர் யார்? மார்க் ரூட்டே. நாட்டோ அமைப்பு 1949 ஏப்ரலில் தொடங்கப்பட்டது. இதனுடைய தலைமையகம் பெல்ஜியமில் உள்ளது. அடுத்த கேள்வி உலகின் தலை சிறந்த பல்கலைக்கழகங்கள் பட்டியல் 2025இல் முதலிடம் பிடித்துள்ள ஐஐடி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் மாசசூசெட்ஸ் ஐஐடி. இதுதான் முதலிடத்தை பிடித்துள்ளது. இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா. இந்தியாவில் இருக்கக்கூடிய டாப் ஐஐடி எது எது அப்படின்னு இங்கே இருக்குது, ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. அடுத்த கேள்வி வடகிழக்கு மாநிலத்தின் முதல் ஏஐ ஆசிரியர் எங்கு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது? இப்போ ரீசன்ட் டேஸில் ஏஐ டீச்சர்ஸ், ஏஐ ஆங்கர்ஸ்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த வகையில் வடகிழக்கு மாநிலத்தின் முதல் ஏஐ ஆசிரியர் அஸ்ஸாமில் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. அடுத்த கேள்வி இந்தியாவிலேயே முதல் முறையாக வானியல் சுற்றுலாவுக்கான நட்சத்திர சபா எங்கு தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் உத்தரகாண்ட். அடுத்த கேள்வி ஒலிம்பிக் குத்துச்சண்டை உலக தகுதி போட்டியானது எங்கு நடைபெற்றது? தாய்லாந்து. ஒலிம்பிக்குக்கான குத்துச்சண்டை உலக தகுதி போட்டி எங்கு நடைபெற்றது? தாய்லாந்து. மேலும் வில் வித்தைக்கான தகுதி போட்டி துருக்கியில் நடைபெற்றது. அடுத்த கேள்வி சிக்கிம் மாநிலத்தின் புதிய முதல்வராக தேர்வு செய்யப்பட்டுள்ளவர் யார்? ஆன்சர் பிரேம் சிங் தமாங் என்பவர். ரீசெண்டாக எலெக்ஷன் நடந்துச்சு. ஸோ அதனால் தேசிய கட்சிகளுடைய சின்னங்கள் என்னென்ன அப்படின்றத பார்த்துக்கோங்க. புதிய முதல்வர்களாக யார் யார் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க அப்படின்றதையும் பார்த்துக்கோங்க. ஆந்திராவின் தலைவராக சந்திரபாபு நாயுடு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. மேலும் ஒடிசாவில் மோகன் சரண் மாசி, அருணாச்சல பிரதேசத்தில் பெமா காண்டு ஆகியோர் புதிய முதல்வர்களாக தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. அடுத்த கேள்வி உலக கோப்பை துப்பாக்கி சுடுதல் போட்டி எங்கு நடைபெற்றது? ஆன்சர் ஜெர்மனி. உலக கோப்பை துப்பாக்கி சுடுதல் போட்டி ஜெர்மனியில் நடைபெற்றது. இதில் சரத் ஜோத் சிங் தங்கப்பதக்கத்தை வென்றுள்ளார். மேலும் ஷிஃப்ட் கௌர் சம்ரா என்பவர் வெண்கல பதக்கத்தை வென்றுள்ளார். அடுத்த கேள்வி எந்த மாநில அரசு என் அன்பு தங்கை திட்டம் என்ற புதிய திட்டத்தை தொடங்கியுள்ளது? என் அன்பு தங்கை திட்டம் எங்கு தொடங்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில். இது எதற்காக அப்படின்றத பார்க்கலாம். 21 முதல் 60 வயதுக்குட்பட்ட பெண்களுக்கு மாதந்தோறும் ரூபாய் 1500 வழங்கக்கூடிய ஒரு புதிய திட்டம் தான் இது. அடுத்த கேள்வி நார்வே செஸ் போட்டி 2024இல் முதலிடம் பிடித்த மேக்னஸ் கால்சன் எந்த நாட்டை சேர்ந்தவர்? இவர் நார்வே நாட்டை சேர்ந்தவர். முதலிடத்தை பிடித்தவங்க யார் அப்படின்றத பார்த்துக்கோங்க. மகளிர் பிரிவில் முதலிடம் பிடித்தவர் சீனாவை சேர்ந்த வென்ஜூன். இந்தியாவை சேர்ந்த பிரக்ஞானந்தா 3ஆம் இடம் பிடித்துள்ளார். அடுத்த கேள்வி தமிழர் பாரம்பரிய தற்காப்பு கலை பயிற்சி ஆராய்ச்சி மையம் எங்கு அமைய உள்ளது? ஆன்சர் கன்னியாகுமரி. சட்டமன்றத்தில் புதிதான அறிவிப்பு இது. கன்னியாகுமரியில் தமிழர் பாரம்பரிய தற்காப்பு கலை பயிற்சி ஆராய்ச்சி மையம் அமைய உள்ளது. அடுத்த கேள்வி தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக சமீபத்தில் நியமனம் செய்யப்பட்டவர் யார்? ஆன்சர் அஜித் தோவல். அடுத்த கேள்வி ரிம் ஆஃப் பசிபிக் 2024 பயிற்சி எங்கு நடைபெற்றது?
ஆன்சர் ஹவாய். இதில் இந்தியாவின் சார்பில் INS ஷிவாலிக் பங்கேற்றுள்ளது. அடுத்த கேள்வி, தேர்வுகள் வெளிப்படையாக நேர்மையாக நடப்பதை உறுதி செய்ய யார் தலைமையில் குழு அமைக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ராதாகிருஷ்ணன். இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரோவினுடைய முன்னாள் தலைவர். இவருடைய தலைமையில் 7 பேர் கொண்ட குழு இதற்காக அமைக்கப்பட்டிருக்கு. அடுத்த கேள்வி, 2023-24 நிதியாண்டில் அதிக காற்றாலைகள் நிறுவிய மாநிலம் எது? ஆன்சர் குஜராத். நம்மளுடைய தமிழ்நாடு இதில் 3ஆம் இடத்தை பிடித்துள்ளது. அடுத்த கேள்வி, அரசு பள்ளியில் பயின்று உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்கு மாதந்தோறும் ரூபாய் 1000 வழங்க தமிழக அரசு தொடங்கிய புதிய திட்டத்தின் பெயர் என்ன? ஆன்சர் தமிழ் புதல்வன் திட்டம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா புதுமை பெண் திட்டம் என்ற பெயரில் மாணவிகளுக்கான உயர்கல்வி ஊக்கத்தொகை 1000 ரூபாய் வழங்கப்பட்டு வருது. இந்த திட்டம் 2022ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. தற்போது மாணவர்களுக்கான உதவித்தொகை திட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் புதல்வன் திட்டம். அடுத்த கேள்வி, சமீபத்தில் யுவ புரஸ்கர் சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் யார்? ஆன்சர் லோகேஷ் ரகுராமன். மேலும் பார்த்தீங்கன்னா மாரிமுத்து என்ற இயற்பெயர் கொண்ட யூமா வாசுகி என்பவருக்கு பால புரஸ்கார் சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டிருக்கு. அடுத்து முக்கியமான தினங்கள் பார்க்கலாம். ஜூன் மாதத்திற்கான முக்கியமான தினங்கள். உலக பால் தினம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 1ஆம் நாள் அனுசரிக்கப்படுகிறது. உலக சுற்றுச்சூழல் தினம் ஜூன் 5, அடிக்கடி தேர்வில் கேட்கக்கூடியது. தெலுங்கானா மாநிலமாக உருவான தினம் ஜூன் 2. உலக பூச்சி தினம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 6, வேர்ல்டு பெஸ்ட் டே. அடுத்து உலக உணவு பாதுகாப்பு தினம் ஜூன் 7. உலக பெருங்கடல் தினம் ஜூன் 8, இது தேர்வில் கேட்டிருக்காங்க. அடுத்து குழந்தை தொழிலாளர்களுக்கு எதிரான உலக தினம் ஜூன் 12. சர்வதேச அல்பினிசம் விழிப்புணர்வு தினம் ஜூன் 13. உலக இரத்த தானம் செய்பவர்களுக்கான தினம் ஜூன் 14. உலக காற்று தினம் ஜூன் 15ஆம் நாள் அனுசரிக்கப்படுகிறது. உலக கடல் ஆமை தினம் ஜூன் 16, இது ப்ரீவியஸ் இயர் கொஷினில் கேட்டிருக்காங்க. அடுத்து சர்வதேச சுற்றுலா தினம் ஜூன் 18. உலக அகதிகள் தினம் ஜூன் 20ஆம் நாள் அனுசரிக்கப்படுகிறது. சர்வதேச யோகா தினம் ஜூன் 21, இதுவும் TNPSCயில் கேட்ட கொஷின். அடுத்து உலக மனிதநேய தினம் ஜூன் 21. உலக மழைக்காடுகள் தினம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 22. சர்வதேச ஒலிம்பிக் தினம் ஜூன் 23ஆம் நாள் அனுசரிக்கப்படுகிறது. உலக MSME தினம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 27. அதாவது சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கான உலக தினம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 27. உங்களுக்கான கேள்வி பார்க்கலாம். இது பாலிட்டி ப்ளஸ் கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ் பண்ண ஒரு கொஷின். தமிழகத்தில் எந்த ஆண்டு லோக் ஆயுக்தா அமைப்பு ஏற்படுத்தப்பட்டது? இதற்கான பதிலை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.